நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. சரி, சரக்கு விட்டுட்டு இப்ப சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு மனுஷனா இருந்தா ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் வேணும்டி. அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்திக்க வேண்டியதானே. வேலை செய்ய கஷ்டம், அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. இது தூக்கி போட்டுட்டு இனிமே நம்மளோட நிலைமையை பத்தி நம்ம யோசனை பண்ணணும். அது கொடுங்க. இந்த அடுப்பு பத்த வைக்க யூஸ் ஆகும். ஏய், இங்க பாரு, அந்த வேணு இங்க வந்துருவானோங்கிற டென்ஷன் தான் எனக்கு. வராம எங்க போவாரு? இங்க இருந்து அடிச்சு துரத்தி விட்டப்போ அவர் என்ன சொன்னாரு? நான் எழுந்து நடக்கும் போது இங்க வருவேன், எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கத்து கொடுப்பேன்னு சொன்னார்ல. அப்படியே சொல்லிட்டு போனா அவன்? எனக்கு ஞாபகம் இல்லையே. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கிறதுல நீங்க தான் கில்லாடிகளாச்சே. செத்து போன ஒருத்தன் குழியில கால் நீட்டி கிடந்தாலும் அவங்ககிட்டயும் ஏதாவது நீங்க கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க. அது ஆம்பளைங்க மறந்து போன விஷயத்த ஞாபகப்படுத்ததான். அனிலா, நான் வேணுவோட அண்ணனா இருந்தாலும் அவன் இங்கிருந்து போகும்போது என்னோட பிரார்த்தனை அவன் எப்பவுமே எந்திரிச்சு நடக்கக்கூடாது அப்படிங்கறதுதான். சத்தியமா தான் சொல்றேன். இங்க பாரு, அவனோட உடம்பு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காகத்தான் நான் அங்க போனேன். ஆனா அவன் இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு நடப்பாங்கிறதையோ அவன் இங்க வருவாங்கிறதையோ நான் எதிர்பார்க்கவே இல்லை, தெரியுமா? வேணு இங்க வந்தாருன்னா என்னெல்லாம் பிரச்சனை நடக்கும்? ஒரு சுனாமி வரும்போது என்ன நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியுமா என்ன? வேணு இங்க இருந்து அடிச்சு துரத்த காரணமா இருந்த எல்லாரையும் அவர் அடிச்சு துரத்துவாரு. ஆனா நான் ஒண்ணு அவனை போக சொல்லலையே. கோவம் எல்லார் மேலயும் தான் இருக்கு. ஆனா என் மேல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அப்படி இருந்தா நீங்க தப்பிச்சீங்க. ஒருவேளை வேணு இந்த வீட்டுக்கு வந்தாருன்னா ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. ஐயா, நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். அவ என்னமோ பண்ணிட்டு போகட்டும், நான் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேன். ஒருவேளை திரும்பி போகல அப்படின்னா? ஆமா, அது பெரிய பிரச்சனை. நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். ஆனா அவன் ஒரு பைத்தியம். சண்டைக்கு போனா அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லவே முடியாது. அதனால நீங்க எந்த பிரச்சனைக்கும் போகாம இருந்தா போதும். அதுவும் சரிதான். அப்ப நான் எந்த பிரச்சனைக்கும் போகாம இருந்துக்கிறேன். என்னோட உடம்புக்கும் அதான் நல்லது. தீப்பெட்டியும் இப்ப இல்ல. மேடம் வேலை கிளம்பிட்டீங்களா? எங்க போறீங்கன்னு நீங்க சொல்லாதனால நான் சாப்பாடு செஞ்சு மேஜை மேல வச்சிருக்கேன். அப்படி செஞ்சு வச்சுட்டு போனா பத்தாதடி, உட்காந்து பரிமாறணும். அப்படி ஒரு பழக்கம் இல்ல இல்ல? இன்னையில இருந்து அப்படி ஒரு பழக்கம் வரணும். முதல்ல உள்ள போடி. எனக்கு ஒரு வேலை இருக்குங்க. ஐயோ, நீ இப்படி மேக்கப் போட்டு போறது எந்த வேலைக்குன்னு எனக்கு தெரியும்டி. இனிமே அந்த வேலை வேண்டாம். அப்புறம் எப்படி வாழ்றது? நான் தானே உன்னை கல்யாணம் பண்ண, செலவுக்கு நான் தரேன். அப்படின்னா இந்த வீட்டுக்கு தேவையான 1 மாச காசை இப்ப கொடுங்க. அதுவும் வேண்டாம், 1 வாரத்துக்கு கொடுங்க. அதுக்கும் வழி இல்லைன்னா 1 நாளைக்கு செலவுக்கு தேவையான பணத்தை கொடுங்க. இந்த வீட்டுல இருக்கிற காசெல்லாம் தேடி பிடிச்சு சில்லறையெல்லாம் எடுத்துட்டு போய் சரக்கு அடிச்சிட்டு வந்தீங்கல்ல,
ஒருவேளை சாப்பாட்டுக்கான பணமாவது உங்க பாக்கெட்ல இருக்கா? இருந்தா சொல்லுங்க. நான் வேலைக்கு போகாம இந்த வீட்லயே இருக்கேன். இனிமே நாம வாழ போறது இங்க இல்ல. அப்புறம் இதை விட பெரிய பங்களாவுக்கு வேற எங்கேயாவது அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்களா? ஒரு அட்வான்ஸும் கொடுக்காம வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வீடு இருக்கு. அது எனக்கு தெரியவே தெரியாதே. அது எங்க இருக்கு? எங்க ஊர்ல என்னோட வீடு. அந்த வீட்ல இருக்கிறவங்க உங்களை பிச்சைக்கார மாதிரி அடிச்சு துரத்துனத வேணுகோபால் மறந்துட்டாரா? நான் எதையுமே மறக்கலன்னு அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு நாம அங்க போக போறோம் இன்னைக்கு. நாய மாதிரி அடிச்சு துரத்துன இடத்துக்கு எதை கேட்க நீங்க அங்க போறீங்க? எந்திரிக்க முடியாம படுத்து கிடந்த வேணும தான் அவங்க அடிச்சு துரத்துனாங்க. முழு பலத்தோட திரும்ப போற என்ன தடுக்கிறதுக்கு அங்க எவனுக்குமே தைரியம் இல்லடே. ஒருவேளை யாராவது தடுத்தாங்கன்னா அதுதான் அவனுக்கு கடைசி நாள். உங்களுக்கு இப்போ கோவம் மட்டும்தான் இருக்கு. ஒரு ஆம்பளைய நேரடியா சந்திக்க உங்களுக்கு ஆரோக்கியம் இல்ல. அத நான் காட்டுறேன்டி. முடியாம கிடக்கிற ஒரு கர்ப்பிணி கிட்ட நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அந்த பலம் போதாது. சொந்தமும் பந்தமும் பார்க்காத உங்க அண்ணன் தம்பியை நீங்க பார்க்க வேண்டாம். அங்க போய் அவங்க கிட்ட அடி வாங்கிக்கிட்டு வெக்கம் கேட்டு திரும்பி வர்றதை விட நல்லது கொஞ்ச நாளைக்காவது பொண்டாட்டியோட செலவுல வாழ்றது. நீயும் தாண்டி என் கூட வர போற. நான் போகணும்னு நினைக்கிறது முளவு காட்டுக்கு இல்ல. உன்னை ஒத்துக்க வைக்க எனக்கு தெரியும்டி. நான் வாழ்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த வேலை. அதை முடிச்சு காட்டலாம் நினைச்சா நான் ஒத்துக்கவே மாட்டேன். தாலி கட்டின உன் அகங்காரத்தினால ஒரு விலங்கு மாதிரி என் கையை அப்படி முறுக்கி பிடிச்சு நின்னுக்கிட்டு இருந்தேன்னா இதை உதறிட்டு போற தைரியம் இப்ப என் உடம்புல இருக்கு. படுத்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு குழந்தை மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டதுனால வந்த தைரியம் இதான். நீங்க கை எடுத்துட்டீங்கன்னா டீசெண்டா நான் இங்க இருந்து கிளம்புவேன். இல்லனா பதிலடி எப்படி இருக்கும்னு என்னால கூட சொல்ல முடியாது. ஜெயா, நீ எங்க கிளம்பிட்ட? கோச்சிங் கிளாஸ்க்கு போறேன்னு நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல. இவனுக்கு உடம்புக்கு முடியாதப்போ நீ போணுமா ஜெயா? உடம்புக்கு முடியலன்னா கட்டுல இருந்து எந்திருக்க முடியாத அளவுக்கு ஒன்னும் நோய் இல்லல்ல. இந்த நேரத்துல தாமா பொண்டாட்டி பக்கத்துல இருக்கணும். இவருக்கு தேவைப்படும் போது மட்டும் பொண்டாட்டி பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அவ எப்பவுமே கூட இருக்கணுங்கிற நினைப்பு இருந்தா வாழ்ந்து காட்டணும். நீ இப்படி எதிரும் புதிருமா நிக்கிறதுக்கு அப்படி என்னமா இவன் தப்பு பண்ணா? அம்மா, என் மேல இருக்க கோவத்தினால தான் ஜெயா அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அது நீங்க முயற்சி பண்ணாலும் திருத்தவே முடியாது. பின்ன என்னடா, வாழ்க்கை முழுக்க நீங்க ரெண்டு பேரும் இப்படிதான் கீரியும் பாம்புமா இருப்பீங்களா என்ன? அம்மா, நீங்க தான் சொல்வீங்கல்ல, குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியமா தேவைப்படுறது மன்னிப்புன்னு. நம்ம எந்த அளவுக்கு மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு நிம்மதியா இருக்க முடியும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை மன்னிச்சுட்டேன். நான் எவ்வளவு பொறுமையா அந்த விஷயத்தை பத்தி இவர்கிட்ட கேட்டேன். இருந்தாலும் நீங்க அங்கதானே போனீங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? என்னோட வார்த்தைக்கு இந்த வீட்டுல எந்த மதிப்புமே இல்லைன்னு தானே? இனிமே உங்க இஷ்டம் போல இருக்கலாம்ல. ஆனா இதுக்கு மேல அங்க போனா நான் மன்னிக்கவே மாட்டேன். நீ மன்னிக்கவே வேண்டாம். காலங்காலமா மன்னிப்பு கேட்டா ஏத்துக்கிறவங்க தான் பொண்ணுங்க. இந்த வீட்டுல நீ அதை திருத்திக்கோ. இனிமே நீ என்ன சொன்னாலும் திட்டினாலும் இனிமே நான் உன்னை மன்னிச்சிடுறேன். நம்ம ரெண்டு பேரும் போடுற சண்டைய இந்த ஊருக்காரங்க கேட்க வேண்டாம். நீ உன் இஷ்டம் போல பண்ணிக்கோ. PhDயோட கோச்சிங் மட்டும் நீ பண்ண வேண்டாம். நீ என்னெல்லாம் படிக்க நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் நீ போய் சேர்ந்துக்கோ. அதுக்கிடையில நீ பொண்டாட்டிங்கிறதையும் நீ அம்மாங்கிறதையும் நீ மறக்காம இருந்தா நல்லது. என்ன, நீ போலியாம்மா? ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் தடங்கள் வருது.
இந்த மாதிரி பேச்ச கேட்டுட்டு போனா எதுவுமே சரி வராது. கார் நிறுத்த இடம் இருந்தா தயவு செஞ்சு கொஞ்சம் அங்க நிறுத்து. எதுக்கு? இன்னைக்கு எங்க அம்மாவோட 52வது பர்த்டே. அம்மாவுக்கு கொடுக்க ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போகணும். 50 வயசுக்கு அப்புறம் பர்த்டே கொண்டாடாம இருக்கிறது தான் நல்லது. இனிமே என் மேல பாசம் காட்ட கொஞ்ச நாள் தான் அவங்க இருப்பாங்கன்னு அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிறது தான் நல்லது. தோ அங்க கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா. நீ போயிட்டு வா. ம். போலாமா? நான் அப்புறமா கால் பண்றேன். நாம இங்கிருந்து கிளம்பினப்போ வீட்டை பூட்டிட்டு தானே கிளம்பணும். அம்மா, நீ எப்பப்பா இங்க வந்த? நான் வந்து 1/2 hour ஆச்சுமா. வீட்டை பூட்டிட்டு 2 பேரும் எங்க போயிருந்தீங்க? இவளுக்கு நீ காலையில இருந்து ஒரே தலைவலிப்பா. அதான் பக்கத்துல இருக்கிற கிளினிக்கு போயிட்டு வந்தோம். நீ எங்க கிட்ட முதலே சொல்லியிருந்தா நாங்க போயிருக்கவே மாட்டோம். சரி, செக் பண்ணீங்களா? மைல்டா வேரியேஷன்ஸ் இருக்கு. ஒரு வாரத்துக்கு மருந்து கொடுத்துருக்காங்க. நீ இங்க இருந்து போய் சரியா 1 மாசம் தானே ஆயிருக்கு. இவ்ளோ சீக்கிரம் வருவேன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. எனக்கு அங்க ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி 10 நாள் லீவுன்னு சொல்லியிருக்காங்க. இனிமே நான் வருஷத்துக்கு 2 தடவை கம்பெனியோட செலவுல வீட்டுக்கு வந்துட்டு போவேன். சேலரி இன்க்ரிமெண்ட் பத்தி ஏதாவது சொன்னாங்களா? அதை பத்தி எதுவும் சொல்லலப்பா. சம்பளம் அதிகமா கிடைக்கலனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. இனிமே நீ வருஷத்துக்கு 2 தடவை வீட்டுக்கு வரலாம்ல, அதுதானே பெரிய விஷயம். சாப்பிடறதுக்கு என்னமா இருக்கு? இப்ப சாப்பிடுற நேரம் தானே, நீ ஒரு 10 நிமிஷம் இரு, நான் உடனே சமைச்சிடுறேன். அவசரப்பட வேண்டாம். இப்போ எனக்கு குடிக்க ஏதாவது தாங்க. நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க தந்தா போதும். சுதா, இவன் விஷயம் இல்லாம வந்திருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. 10 நாள் லீவ் இருக்குங்கிறத நாம ஏத்துக்கலாம். ஆனா
போக்குவரத்துக்கான செலவு இவனோடதா தான் இருக்கும். இவ்வளவு பணம் செலவு பண்ணி அவன் இங்க வந்திருக்கான்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்ன? அவனோட கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கு மட்டும் நம்ம ஒத்துக்கிட்டா நம்ம கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருந்தாகணும். உள்ள யாரும் இல்லையா? ஏய் திறங்க, கதவை திறங்கடா, மரியாதையா கதவை திறங்கடா. ஏண்டா சுமேஷே, காது கேக்குதா இல்லையாடா? கதவை திறடா டேய். இப்ப கதவை திறக்கல நான் கதவை உடைச்சிட்டு வருவேன்டா. ஏய் திறடா. ஐயோ, மரியாதையா வந்து கதவை திறடா. ஏய் உன்னதாண்டா. ஏய் சுமேஷ், இப்ப கதவை திறக்கல உடைச்சிடுவேன். திறடா. அவனை இப்ப திறக்க போறியா இல்லையா? ஐயோ, கதவை திறடா. ஏய் உள்ள எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்க? வந்து திறடா. கதவை திறடா. கடவுளே. அம்மா ஆஷா, நீ அவனை கூட்டிட்டு ரூமுக்கு போ. நான் எதுக்கு அவனுக்கு பயப்படணும்? ஏய், அவனை கூட்டிட்டு போன்னு சொன்னேன். என்னங்க, அவர் அங்க இருந்து என்ன வேணாலும் கத்தட்டும், நீங்க எதுவும் வாயை திறக்காம இருங்க. வாங்க. அம்மா போடா. ஆசா சொன்ன. ஏய் கதவை திறடா. சுமேஷ் கதவை திறடா. என்ன விடு. அட வாங்க. கையெடுமா, கையெடு. ஓய் டேய் கதவை திறடா. ஐயோ என்னங்க, கேளுங்க. மீச வச்ச ஆம்பளைங்களா இருந்தா வந்து கதவை திறங்கடா. ஏய் இவனா. என்னங்க, தனியா அங்க போவாதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கேட்கணும்ல? ஏதாவது பொருள் எடுத்துட்டு வந்திருக்க போறாரு, எனக்கு பயமா இருக்குங்க. அவர் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது, சைக்காலஜியா சரியில்லைன்னு சர்டிபிகேட் வாங்கிடுவாங்க. அதான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு சின்னதா அடிபட்டாலும் என்னால தாங்க முடியாது. நாம போய் கதவை திறக்காம இருந்தா வேணுவோட கோவம் இன்னும் அதிகரிக்கும். நம்ம சதீஷ் மாமா கிட்ட சொல்லலாம். சதீஷ் என்ன ரூம்ல இருக்காரு, நீ யாரு கால் பண்ற? அங்க போய் கூப்பிட வேண்டாம், இங்க இருந்து கால் பண்ணலாம். ஏய் கதவு திறங்கடா. பொம்பளைங்க மாதிரி என்ன ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? வந்து கதவு திறங்கடா. இவனா போன் எடுக்கவே மாட்டறாரு. உனக்கு கையெடு, நீ கையெடுன்னு சொல்றல. தனியா அங்க போவாதீங்க. இன்னைக்கு அவன இங்க வழி பாருங்க, பண்றேன். சொல்றத கேளுங்க. டேய் சுமேஷ், கதவு திறடா.
எங்க அமைதியா இருங்க. டேய் திறடா. டேய் சுமேஷே, கதவை திறடா. ஏன்டா அப்படி பயந்து ஒளிஞ்சிருக்கீங்க? வந்து திறங்கடா. டேய் சுமேஷ், வந்து கதவை திறடா. டேய் கிளவி, என்ன நீயும் ஓடி ஒளிஞ்சிட்டியா? டேய் சதீஷ், வந்து கதவை திறடா. டேய் கதவை திறங்கடா. நீ எல்லாம் ஆம்பளைன்னு சொல்லி என்னடா பிரயோஜனம்? ஒருத்தன் வந்து கதை உடைச்சுக்கிட்டு இருக்கான். அம்மா அவனுக்கு பைத்தியம். அவன் முன்னாடி போய் நான் அடி வாங்க விரும்பல. அவன் என்ன பண்றான் நானும் தான் பாக்குறேனே. அம்மா, என்ன வீட்டுக்குள்ள யாரும் இல்லையா? ஏய் கிளவி, உனக்கு என்னடா வேணும்? இந்த கதவை இல்ல, முதல்ல நீ என் மண்டையை உடைச்சிரு. மரியாதையா ஒதுக்கி போயிடு. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சிருந்தீங்க போல இருக்கு. சேச்சே, அதெல்லாம் இல்ல. நான் முதல்ல என்ன நினைச்சேன்னா யாரோ காசு வாங்க வந்தவங்க தான் சத்தம் போடுறாங்கன்னு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.